ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 6ஓட பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். குளிச்சுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான் நம்ம ஆம் பையன். ஏண்டா என்னை கிட்னாப் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆர்கிட்ட கேட்க, நானும் உன்னை கிட்னாப் பண்ணேன் பாருடா வீடியோவேன்னு சொல்லி ஒரு வீடியோவை அனுப்பேன். இவன் நான் ஆர்க்கோட காண்டோக்கு தான் போவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு வந்தாண்டா அந்த வீடியோ அப்படியே இருக்குது. என்னடா இப்படிலாம் நடக்குது, வர வர டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு சரி நான் போய் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆம் சொல்கிறான். ஏன் சோஃபாவில் படுக்கிற, இங்கேயே படு. இல்லை லாஸ்ட் டைம் தலையில் அடிபட்டுருந்துச்சு அதனால இங்கே படுத்தேன். பரவாயில்ல இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் சோஃபாக்கே போகிறேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்ல ஒழுங்காக வந்து பெட்டில் படுத்துரு, இல்லைனா மறுபடியும் மண்டையில் அடிப்படும் அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்ல, ஐயோ இவன் வேறு என்னடா இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி சரி ஓகே நான் பெட்லேயே படுத்துக்கிறேன்னு சொல்லி ஓடி வந்து டக்குன்னு அப்படியே பக்கத்தில் படுத்துட்டான். ஆர்க் அப்படியே ஆமை பார்த்துட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, உனக்கு டயர்டாக இருக்கா, இன்றைக்கி ஃபுல்லாக என்ன ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தது நீ தானே அப்படிங்கிற மாதிரி ஆம் கேட்க, ஆமான்னு ஆர்க் சொல்கிறான். சரி ஓகே, இந்த மாதிரி பண்ண வேணாம், இனிமேல் என்னை பார்த்துக்க வேணாம். ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆர்க் கேட்க, வேணான்னு சொன்னால் நிறுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். அப்படியே சைலண்ட்டாக பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் என்னை பார்த்துக்கிறது நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டப்படுத்த வேணாம். உண்மையாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்க, உண்மையாக சொல்லு, உனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஆர்க் கேட்க, ஆமாம் ஒரு செகண்டு ஆர்க் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பதில் சொல்கிறான்னு சொல்லி கேட்க அப்படியே அவன் கையை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவன் தூங்கிட்டான். உன்கிட்ட தான் கேட்குறேங்கிற மாதிரி ஆர்க் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். என்ன சொல்லு, ஆல்ரெடி உனக்கே மேலே லவ் வந்துடுச்சு கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வேணும்னே கண்ணை மூடிட்டு நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் அப்படியே பேசலைனாலும் அது புரியுது ஆர்க்குக்கு. சிரிச்சுட்டே ஆர்க் அப்படியே படுக்க, அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் ஆம் கேட்குறான் ஆர்கிட்ட, என்னை டோமில் ட்ராப் பண்ணிடுறியா, நான் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகணுன்னு சொல்ல, என்னோடய ஜாக்கெட் போட்டு வா, என்ன லூஸா நீ, இன்னும் ஃபஸ்ட் செமஸ்டரே முடியல, அதுக்குள்ளே நான் இது போட்டால் எல்லோரும் வித்தியாசமாக என்னை பார்ப்பாங்க, அன்றைக்கி இப்படி தான் பார்த்தாங்கன்னு சொல்ல, அதனால் என்னோடய பாய் ஃப்ரெண்டோடதுன்னு சொல்லி யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்கன்னு சொல்ல, இன்னும் பாய் ஃப்ரெண்ட்லாம் ஆகலை, சரி எப்போ ஆக போகிறோம் சொல்லு, போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, அதெல்லாம் போட முடியாதுங்கிற மாதிரி ஆம் அப்படி கடுப்பாக அவனை பார்த்துட்டே இருக்க. என்னை ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே கண்டிப்பாக பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி சாண்ட் உன்னோட யூனிஃபார்மை இங்கே அனுப்பிட்டான்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு இங்கிட்ட காமெடி பண்ணிகிட்ருக்க, நீ ஏன் என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்ப அப்படின்னு சொல்லி உன் வாயால் சொல்லணும் தான் அப்படிங்கிற மாதிரி ஆர்க் அவனை பார்க்க, இவன் எதுவும் பேசாமல் சாப்பிட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்தது போதும், சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஆம் சாப்பிட்டுட்டே இருக்க, இவன் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆம் கேட்க, அவன் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க. ஒரு வழியாக இங்கே செகண்ட் இயர் கிளாஸ் முடிஞ்சிச்சு போல், சரிடா சாப்பிட போகலாமான்னு சொல்லி வாம் கேட்க, ரெண்டு பேரும் அதாவது நம்ம ஆர்க்கும் பாண்டு பையனும், இல்லை எங்களுக்கு பசிக்கலைன்னு சொல்ல, பசிக்கலையா எங்கே போகிறீங்க, ஃபீல்டுக்கு தானே போகிறீங்க, இல்லை அப்புறமா ஃபீல்டில் பார்க்கலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்க் அந்த பக்கமும் அப்படியே பாண்டும் போகிறான். ஏன்டா இவனுக்கு ரெண்டு பேர் வேகமாக எங்கேயோ போகிறாங்க, எனக்கு தெரியலையே, எனக்கும் வேகமாக போகணும் நானும் போகிறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவனும் அந்த பக்கம் அப்படியே ஓடி போயிட்டான். அப்புறம் ஆமு பூ சாண்டு 3 பேர் இருக்காங்க. ஏண்டா இன்றைக்காவது டோமுக்கு வருவியா வரமாட்டியான்னு சொல்ல, போதும்டா விளையாடாதீங்க, என்ன ஓவராக பேசுகிறீங்க, கிராஜுவேஷன் ஆகிற வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பீங்க போல இருக்குது, நேற்று ட்ரிங்க் பண்ண நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியல, அதனால இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல, எனக்கு என்னமோ நீ வேணும்னு தான் சொன்னேன்னு தோணுது, உனக்கு ஆர்க்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி சாண்டு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பேசாம இரு. அப்புறம் இந்த மேட்சிங் பிரேஸ்லெட் எப்படி அவங்க கையில் வந்தது சொல்லு, அது குரூப் பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடி நீ போட்டதே கிடையாது, இப்போ தான் 2 பேர் கையிலேயே அது இருக்குது, உண்மையாக சொல்லு, உங்கள் 2 பேருக்கு இடையில என்ன நடக்குதுன்னு சொல்ல, அதுக்குள்ளே பாண்டு வந்துட்டான், நான் இங்கே உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்ல, ஃபீல்டுக்கு போகலையான்னு சொல்லி சாண்டு கேட்குறான். இல்லை அதுக்குள்ளே பசிச்சுது சாப்பிட்டு போகலான்னு வந்தேன், நீ கண்டிப்பாக மேட்ச் பார்க்க வருவியா அப்படிங்கிற மாதிரி பாண்டு சாண்டு கிட்டே கேட்க, வருவேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லையான்னு ஆம்கிட்டையும் பூக்கிட்டையும் கேட்க, ஓகே சாப்பிட்றேன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. டேய் பாண்டு இங்கே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி ஆர்க் வந்து நிற்கிறான். ஆர்க் நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது பாண்டு சாண்டை கரெக்ட் பண்ண வந்திருக்கான். லூஸ் மாதிரி பேசாதன்னு பூவை பார்த்து அப்படியே சாண்டு சொல்கிறான். சரி நீ எதுக்கு இங்கே வந்திருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க, ஆமாம் பசிக்குது, அதெல்லாம் இல்லை, ஆர்க் வந்து ஆமாம் கரெக்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லி பூ சொல்ல, இப்படி மாற்றி பூ 2 பேரையும் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். வாயை மூடுறான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு போயாச்சு, அவன் பாய் ஃப்ரெண்டோட அவன் கடலை போட்டுட்ருக்க, இங்கே ஒரே கஷ்டமாக இருக்குது நம்ம பூ
மூக்கு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கான். இந்த தண்ணி குடின்னு ஆர்க்கு கொடுக்க, டே எனக்கு தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி குடுறான்னு சொல்லி ஆம்கிட்ட கேட்குறான். அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் ஆர்க்கை மட்டுமே பார்த்துட்ருக்கான். என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்ல, சீரியஸாக விளையாடு அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருக்க, அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே வரா. ஆர்க்கை பார்த்துட்டு ஆர்க்கோட பக்கத்தில் வரா. ஆர்க் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்ல, ஐ எம் பிரிங்க், நான் உன்னோட சீக்ரெட் பட்டி, உனக்காக கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஏதோ குக்கீஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறா. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிறான். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் அங்கே வெயிட் பண்ணி உங்களை சேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. அவள் போனதுக்கப்புறம் சரி ஓகே மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆர்க்கும் அந்த பக்கம் போக, அந்த பொண்ணை பார்த்தியாடா, ஆர்க்கோட பட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்கால, அட பாவி நினச்சி கூட பார்க்கலடா, இந்த கேம்பஸோட ஸ்டாருன்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்கால, எவ்வளோ அழகாக இருக்கிறாள்னு சொல்லி அப்படியே மாற்றி மாற்றி எல்லோரும் பேச, ஆம்க்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பார்த்தியா அதுக்குள்ளே ஹேஷ்டேக்கே வந்துச்சு, ஆர்க்கு பிரிங்க்குன்னு, பாருடான்னு சொல்லி அதை பார்க்கும்போது செம்ம டென்ஷனாக இருக்கா. ஆம்க்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏண்டா ஒரு மாதிரி இருக்க, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற போல இருக்குது. ஆமாடா என் ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சாண்டு சொல்கிறான். எதுக்குடா ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி மாற்றி மாற்றி ஓட்டிகிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, உண்மையாக சொல்லு நீ நல்லா தான் இருக்கியா, நல்லா தான் இருக்கேன் பெசாமிரு அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது. பட் அவனுக்கு அது பிடிக்கல. அவன் ஒரு மாதிரி தான் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் மேட்ச் முடியாமே கிளம்பி வந்துட்டான் போல். ஏண்டா மேட்ச் பார்க்காமே வர, ஒன்றும் சொல்ல மாட்டாரா ஆர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, அதனால தான் வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வரான். உண்மையாக சொல்லு, அவருக்கு தெரிஞ்சால் ஃபீல் பண்ணுவார், நீ ஜெலஸாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சாண்டு கேட்குறான். எதுக்குடா ஜெலஸ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் யாரை பார்த்தும் ஜெலஸ்லாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, இதை பொறுத்த வரைக்கும் ஆர்க் ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸோ கண்டிப்பாக நீ நிறைய டைம் இந்த மாதிரி ஜெலஸ் ஆக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு, நான் தான் ஜெலஸ் இல்லைன்னு சொல்கிறேன்ல, டே பூ ஓட்டிகிட்டே இருக்காதுடா, அவனுக்கு பொறாமலாம் கிடையாது சரியானு சொல்ல, சரி வா போகலான்னு சொல்லி 3 பேரும் போகிறாங்க. இதுக்கு பேர் ஜெலஸ் இல்லைன்னா நீ ஏன் மேட்ச் பார்க்காம வந்தேன்னு சொல்லிட்டு பின்னாடி அப்படியே வந்து ஆர்க் நிற்கிறான். ஆர்க்கை பார்த்துட்டு அவனுக்கு 2 பேர் ஆன்னு சொல்லி கத்த, சரி நாங்கள் போகிறோம் நீ வா அப்படின்னு சொல்லி போயாச்சு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி 2 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது, இங்கே பாரு உண்மை என்னன்னு சொல்லுன்னு ஆர்க் கேட்குறான். அதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக அப்படியே இருக்க, இங்கே பாரு நீ என்னன்னு சொல்லு, சாண்டு சொன்ன மாதிரி நீ ஹேஷ்டேக் எல்லாம் நம்புறியா, என்னோட பட்டியை வச்சு மற்றவங்க வேணால் ஏதாவது சொல்லட்டும், ஆனால் எனக்குள்ளே எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி பார்க்க, நான் அந்த மாதிரி ரீசனுக்காகலாம் சோகமாக இல்லை, வேறு என்ன, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க, அப்படியே அவனை பார்த்தோன்னே புரியுது நீ இதுக்கு தான் கோவப்படுறேன்னு. சரி நான் என்ன பண்ணேன், நான் என்ன வேணும் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் பெருசு இல்லை விடுங்க, அதெல்லாம் சும்மா சில்லியானது, நான் அதை பற்றிலாம் எதுவும் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கான். ஃபீல் பண்ணுறாங்க, அது ஆர்க்குக்கு புரியுது. சரி அதுவும் நல்லது தான், என்ன நல்லது, நீ இந்த மாதிரி ஜெலஸாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்ல, அப்படியா, நான் ஒன்றும் ஜெலஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் அப்செட் ஆகிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, உண்மையாகவே நீ அப்செட்டாக தான் இருக்கியா, ஆமாம் சரி ஓகே, நீ அப்செட் ஆனால் கூட அது எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க, நான் அப்செட் ஆனால் உனக்கு அது நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் நீ என்கிட்ட உண்மையே சொல்ல மாட்டேன், அதாவது நீ என்கிட்ட பொசசிவாக இருக்கங்கிறது சொல்ல மாட்டேங்கிறீங்களான்னு சொல்ல, ஆர்க் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, நான் சொல்கிறது கரெக்டு தானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கான் ஃபீல் பண்ணிட்டு. சரி ஓகே உண்மையை ஒத்துக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகே மற்றவங்களாம் ஹேஷ்டேக் போட்டாங்க அதனால நீ அப்செட்டாக இருக்க அவ்வளோதானே, அப்படிலாம் கிடையாது, அது ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ஸ்நாக்ஸை கொடுக்கவே இல்லை எனக்கு வீட்டுக்கு, ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். அவ்வளோதானே, இரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறேன்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்க, உடனே வேகமாக இவன் ஏதோ டைப் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணிட்டான் போல். அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஹேஷ்டேக் போட்டு ஆர்காம் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நானே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஆம்க்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் அதை கூட சார் ரசிக்கிறாரு. அப்படியே சிரிச்சிட்டே இருக்க, சரி இதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், சரி உன்னோட பட்டி யாருன்னு கண்டுபிடிச்சியா,
இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு வேளை உன்னோட பட்டி ரொம்ப ஹேண்ட்ஸமாக என்னை விட ரொம்ப நல்லா இருந்தால் உனக்கு அவங்க மேலே லவ் வந்துடுமான்னு சொல்ல, நான்லாம் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்ப்பான்னு சொல்ல, ஆம் ஓவராக தான் பேசுகிறேன்னு சொல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு ஆம் சொல்கிறான். சரி ஓகே, என்னோட பட்டி யாருன்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியல இப்போ வரைக்கும். யோசிச்சுட்டே இருக்கேன், ஆனால் ஹிண்ட்டு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆம் சொல்கிறான். ஓ அப்படியா, என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்க ஹிண்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுவா அவங்க நேம் வந்து நேச்சரோட ரிலேட்டடாக இருக்குமா. அதுக்கப்புறம் ரொம்ப டாலாக இருக்குமா இந்த உலகத்திலேயே. ஓ அப்படியா, அது என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஏதாவது ஐடியா இருக்கான்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே கிடைக்கல. சொல்கிறான், அவங்க நேம் வந்து கண்டிப்பாக ஸ்கை கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்க, அது டோங்ஃபான்னு சொல்லி இவங்க சேருக்கு பின்னாடி இருக்கிற சேர்லேருந்து ஒருத்தர் எந்திரிக்கிறான். நான் தான் டோங்ஃபா, உன்னோட சீக்ரெட் பட்டி அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அவன் இவனை பார்த்து சிரிக்க அப்படியே ஷாக் ஆகிடுது ரெண்டு பேருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ரொம்ப க்யூட்டான அழகான எபிசோட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் செல்லக்குட்டி சி வேற வந்திருக்கான்ல, அவனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக வேற இருக்கான். சரி விடுங்க, அவனை ரசிச்சிட்டே இருக்கணும். அடுத்த எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 10 மினிட்ஸை அப்படியே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோடையே ஜாயின் பண்ணி நான் போட்டிருக்கலாம். பட் இதை நான் செகண்ட் பார்ட்டுக்கு போட்ட ரீசன் என்னென்னா, நான் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு பாப்பா எழுந்துச்சிட்டா. அதுக்கப்புறம் இப்போதைக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாதுன்னு தோணுச்சு. நைட் அவளை தூங்க வச்சுட்டு தான் பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த பார்ட்டு சரி ஓகே பேசின வரைக்கும் அப்லோட் பண்ணலான்னு சொல்லி பாதியில் அப்லோட் பண்ணேன். அதனால தான் பேலன்ஸ் 10 மினிட்ஸை இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்த எபிசோட் சண்டே தான் ரிலீஸ் ஆகும். மேபி நான் மண்டே போட்டுருவேன் இனிமேல். ஏன்னா எனக்கு பேட் கை மை பாஸ் ஜாக் அண்ட் ஜோக்கர்லாம் இல்லை, அதனால நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். கண்டிப்பாக நான் மண்டே போட்டுருவேன். சண்டே வந்து யூஎஸ்கை போட்டு மண்டே இந்த சீரிஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.